நமது செய்தியாளர் நித்யானந்தன் அவர்கள் சிஐடியு தொழிற்சங்கத்துடைய பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினார் அவர்களுடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். நித்யானந்தன் வணக்கம். நித்யானந்தன் வணக்கம். நீங்கள் சிஐடியு தொழிற்சங்க பொதுச் செயலாளருடன் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது? எப்படியெல்லாம் இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பணியாளர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் இந்த திமுக அரசால் என்றதை நீங்கள் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக சென்னை மட்டுமல்ல, பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணம் செய்வதற்கு போக்குவரத்து துறை தான் மிக முக்கியமான பங்காற்றுகிறது. போக்குவரத்து துறை இல்லை என்றால் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையே இருக்காது. அன்றாட வாழ்க்கைக்கே ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் செல்வதற்கு சிரமப்படுவார்கள். அவசரத்திற்கு மருத்துவ தேவையாக இருந்தாலும், பணிக்கு செல்ல வேண்டும் என்றாலும், எதுவாகினும் போக்குவரத்து துறை மிக முக்கியமானது. ஆகவே ஒரு மனிதனுக்கு எப்படி இதயம் முக்கியமோ அதுபோல இந்த மக்களுடைய வாழ்வியல் இயங்குவதற்கு போக்குவரத்து துறை மிக முக்கியமானது. அந்த வகையில் இது போக்குவரத்து துறை ஊழியர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, பொதுமக்களுடைய பிரச்சனையும் சார்ந்தது. இவை இரண்டையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் இது போக்குவரத்து துறைக்கான பிரச்சனை, போக்குவரத்து ஊழியர்களுடைய பிரச்சனை என்று பார்க்காமல் பொதுமக்களுடைய பிரச்சனையாக சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. நம்மிடையே பேசுவதற்காக சிஐடியுடைய மாநில பொதுச் செயலாளர் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். சார் வணக்கம். தொடர்ச்சியாக நீங்க என்னென்ன கோரிக்கைகளை வைத்து வந்தீங்க? என்னென்ன கோரிக்கைகளை அரசு பரிசீலனை செய்தது? எங்களை பொறுத்தளவில் போக்குவரத்து ஊழியர்களுடைய 15வது ஊதிய ஒப்பந்தம், இந்த 15வது ஊதிய ஒப்பந்தத்தில் ஏற்கனவே அரசாங்கம் இது சேவைத்துறை என்று கருத வேண்டும். ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழகத்தினுடைய மிக முக்கியமான சேவைத்துறை இந்த போக்குவரத்து என்பது முக்கியமான சேவைத்துறை. இதனுடைய வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை அரசாங்கம் கொடுக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு போக்குவரத்து தமிழகத்திலே உள்ள கிட்டத்தட்ட 10,000 வழித்தடங்கள் நஷ்டமான வழித்தடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதற்கு ஆகக்கூடிய செலவில் ஏற்படக்கூடிய வித்தியாச தொகை, அது வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகை என்று நாங்கள் சொல்கின்றோம். இந்த தொகையை கொடுப்பதன் மூலமாகத்தான் போக்குவரத்து கழகங்கள் தடையற்ற பேருந்து சேவையை மக்களுக்கு வழங்க முடியும். எனவே அரசாங்கம் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. இந்த கோரிக்கை ஒரு புறம் இருக்க, மறுபுறத்தில் இது அடிப்படையில் செய்திருக்க வேண்டும், ஆனால் அதையே அரசு செய்யல. மறுபுறத்தில் இந்த 15வது ஊதிய உயர்வு ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் என்ன கோரிக்கை, முக்கியமான பிரதான கோரிக்கை வச்சிங்க? அது என்னவா அரசு எடுத்துக்கிச்சு? இல்லை, இந்த கோரிக்கையை தான் பிரதானமான கோரிக்கையாக வைத்தோம். இந்த கோரிக்கையை முடித்தால்தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கோரிக்கை முதல் கோரிக்கையாக வச்சோம். அந்த அடிப்படையில் இந்த பட்ஜெட்டில் ஒரு 2000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்துச்சு. இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு பக்கம் போக்குவரத்து கழகங்களுக்கு பணம் வழங்குவதோடு, மறுபுறத்திலே போக்குவரத்து கழகத்திலே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு, மற்ற துறை ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசு துறை இருக்கிறது, மின்சார வாரியம் இருக்கிறது, இப்படி பல்வேறு துறைகள் இருக்குது. எல்லாத்துலேயுமே டிரைவர் இருக்கிறாங்க, எல்லாத்துலேயுமே டெக்னிக்கல் ஸ்டாஃப் இருக்காங்க, அலுவலக பணியாளர்கள் உட்பட இருக்கிறாங்க. இப்போ அங்கே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியம், அதே வேலையை விட இன்னும் கூட கூடுதலாக கடினமான வேலையை செய்யக்கூடிய போக்குவரத்து ஊழியர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்குது. எனவே மற்ற துறை ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வேண்டும் என்பது எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. எங்களுடைய அடுத்த மிக முக்கியமான கோரிக்கை, இன்றைக்கு ஏற்கனவே நான் முதலிலே சொன்ன அடிப்படையில் அரசாங்கம் நீண்ட நெடிய காலமாக போக்குவரத்து கழகங்களுக்கு பணம் கொடுக்காத காரணத்தால் தொழிலாளர்களுடைய பணம் ஒரு 15,000 கோடி எடுத்து செலவு செய்யப்பட்டு விட்டது. இப்போ தொழிலாளர்களுடைய பிஎஃப் பணம், கிராஜுவிட்டி பணத்தை எல்லாம் எடுத்து செலவு செய்த காரணத்தினால் தொழிலாளர்கள் பணி ஓய்வு பெறும் பொழுது அவர்களுக்குரிய ஓய்வு கால பலன்களை கொடுக்கறது கிடையாது. இப்பவும் 22 மாதங்களுக்கு முன்னால் பணி போயிட்ட தொழிலாளிகளுக்கு உட்பட இன்னும் ஓய்வு கால பலன்கள் கொடுக்கவில்லை. 22 மாதங்களாக ஓய்வு கால பலனின்றி தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். எனவே ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு எல்லா பணப்பலன்களையும் கொடுக்க வேண்டும். அதேபோல் மற்ற துறையை போல் இந்த ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதியத்திலே அகவிலைப்படி உயர்வு கொடுக்க வேண்டும் என்பது அடுத்த முக்கியமான கோரிக்கை. மருத்துவ காப்பீடு, அதேபோல் மற்ற துறையை போன்று ஒப்பந்தத்தினுடைய பலன்கள் ஓய்வூதியத்திலே ஏற்றப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகள். அடுத்து மிக முக்கியமான கோரிக்கை, இந்த அரசு பதவியேற்பதற்கு முன்னால் கொடுத்த வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி
1/4/2003 பிறகு, அதாவது புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிடுவோம் என்று. அந்த புதிய பென்ஷன் திட்டம் இதுவரை கைவிடப்படவில்லை. எனவே புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. 25,000 காலி பணியிடங்கள் இருக்கிறது. ஒப்பந்த அடிப்படையிலே தொழிலாளிகளை நியமிக்கக்கூடாது என்பதெல்லாம் மிக முக்கியமான கோரிக்கைகள். எத்தனை சதவீதம் ஊதிய உயர்வு கோரியிருந்தீங்க? எத்தனை சதவீதம் அரசு வழங்கியிருக்கு? அமைச்சரை பொறுத்தவரை நாங்கள் தொழிற்சங்கங்களிடம் பேசிவிட்டும் வெற்றி அடைந்திருக்கிறது, அரசு வெற்றி அடைந்திருக்கிறது என்று கூறுகிறார். தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்ததாக கூறுகிறார். உண்மையாவே தொழிலாளர்களும் சங்கங்களும் மகிழ்ச்சியா இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில்? அமைச்சரால் அப்படித்தான் கூற முடியும். ஏன்னா அவர் போட்ட ஒப்பந்தம் நான் ஒரு மோசமான ஒப்பந்தத்தை போட்டேன் என்று எந்த அமைச்சராக சொல்ல முடியுமா? அதனால் அமைச்சர் அப்படித்தான் சொல்லுவார். உண்மை என்ன, எங்களுடைய எந்த நியாயத்தையும் அரசாங்கத்தால் மறுக்க முடியாது. இப்போ நாங்கள் மற்ற துறை ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் என்று கேட்கும் பொழுது, இப்போ நம்முடைய போக்குவரத்து அமைச்சரே மின்துறை அமைச்சராக இருக்கிறார். மின்துறை அமைச்சராக இவர் இருக்கிறதுனால நீங்கள் மின்சார வாரியத்தில் நாங்கள் அமைச்சரிடம் இது சம்பந்தமான கால்குலேஷன் சீட்டே கொடுத்தோம். மின்சாரத்தில் என்ன சம்பளம் கொடுக்குறீங்க, அரசு துறையில் என்ன சம்பளம் கொடுக்குறீங்க, இதை விட ஏன் எங்களுக்கு குறைவாக வழங்குகின்றீர்கள்? எனவே அதை ஈடுகட்டக்கூடிய அடிப்படையில் ஒரு 2,000 ரூபாய் ஸ்பெஷல் பேயாக கொடுக்கணும். இதுக்கு மேலே 15% ஊதிய உயர்வு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம். இப்போ அவர்கள் இந்த 2,000 ரூபாய் ஸ்பெஷல் பேயை கொடுக்கவில்லை. 15% என்று நாங்கள் கோரிக்கை வைத்த இடத்தில் 6% ஊதிய உயர்வு என்பது கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இன்றும் மற்ற துறைகளை விட குறைவான அளவிலேயே எங்களது ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது எங்களுடைய முதல் நிலை. சமரசம் செய்வதற்கு என்னென்ன பேச்சுவார்த்தைகள் அமைச்சர் கூறினார்? ஏன் கையெழுத்திடாம வந்தீங்க? அதாவது சில சங்கங்கள் கையெழுத்திட்டு இருக்கு. சிஐடியு மிக முக்கியமாக இந்த தொழிலாளர் பிரச்சனையில மிக முக்கியமான பங்காற்றிட்டு இருப்பீங்க. பொதுச் செயலாளராக நீங்க அதில் அந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருந்தீங்க. என்ன பேசினார்கள்? ஏன் கையெழுத்திடாம வெளியே வந்தீங்க? இல்லை, அவர்கள் மீண்டும் மீண்டும் என்ன காரணத்தை சொல்கிறார்கள் என்றால், பணம் இல்லை என்பதை காரணமாக சொல்லுகிறார்கள். நாங்கள் ஓப்பனாக பேச்சுவார்த்தையிலே சொன்னோம், நீங்கள் கடன் வாங்கித்தான் அரசாங்கத்தை நடத்துவதாக சொல்லுகின்றீர்கள். எங்களுக்கு சேர்த்து கடன் வாங்குங்க. எந்த பணத்தை வைத்துக்கொண்டு கழகங்களை நடத்துவது எந்த விதத்திலே நியாயமாக இருக்க முடியும்? அதனால் எங்களுடைய பணத்தை கொடுங்க, எங்களுக்கும் சேர்த்து கடன் வாங்குங்க. நீங்கள் கடன் என்று சொல்லி எங்களுடைய நியாயங்களை மறுக்கக்கூடாது. எனவே கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் திருப்பி சொன்னோம். நாங்கள் கார்பரேஷனுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கோம் என்று சொன்னார்கள். ஆனால் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் அரைகுறையாகத்தான் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே நீங்கள் முழுமையாக மற்ற துறை ஊழியர்களை போன்ற பிரச்சனை இல்லாத வாழ்க்கை போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு அமைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். ஆனால் அரசாங்கம் குறிப்பாக நிதித்துறை தரம் அளிக்கிறது, இல்லாட்டி நிதித்துறையில் பணம் இல்லை என்ற அடிப்படையில் நிதித்துறையை கையை காமித்தார்கள். நிதித்துறையை கையை காமிக்கிறதுக்கு நாங்கள் அமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நிதித்துறையை கையை காமிப்பதற்கு நாங்கள் வேலை பார்க்கறது நிதித்துறையில் அல்ல. நாங்கள் வேலை பார்ப்பது என்பது போக்குவரத்து துறையிலே. இந்த போக்குவரத்து துறைக்கு நிதித்துறை கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருப்பதற்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் அதனுடைய பாதிப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அரசு நினைப்பது எந்த விதத்திலும் சரியில்லை. நாம் பார்த்திருக்கலாம், மிக முக்கியமான விடயம் என்பது இந்த அரசு ஒவ்வொரு திட்டங்களையும் தீட்டும் பொழுது மிக முக்கியமாக அவர்கள் கூறுவது, நாங்கள் இந்த திட்டத்தினை எடுத்து வந்திருக்கிறோம், மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று பெயர் வாங்கிக் கொள்வது. அதில் மிக முக்கியமானது இந்த மகளிருக்கான விடியல் பேருந்து என தொடர்ச்சியாக அனைத்து பேருந்துகளிலும் அவர்கள் எழுதி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தொடர்ச்சியாக இலவச பேருந்து என்பது மகளிருக்கு வழங்கப்படுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பேருந்து அட்டைகள் வழங்கப்படுகிறது. இதெல்லாம் வழங்கிவிட்டு தங்களுடைய ஆட்சி இலவசமாக இதெல்லாம் கொடுத்திருக்கிறோம் என்று மக்களிடம் வாக்கு வாங்குவதற்கு செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை செய்து பெயர் எடுத்துக் கொள்ளக்கூடிய அரசுடைய தலைமை பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அதே போல போக்குவரத்து அமைச்சரும் இருக்கக்கூடிய சிவசங்கரனும், ஆனால் இந்த போக்குவரத்து துறை நஷ்டத்தில் செல்லும் பொழுது, ஏனென்றால் இவ்வளவு இலவசம் கொடுக்கும் பொழுது அந்த துறை என்பது நஷ்டத்தில் செல்லும். ஆனால் துறை நஷ்டத்திலே சென்றாலும் இது ஒரு சேவைத்துறை, பொதுமக்களுக்கு சேவை வழங்கக்கூடிய துறை. ஆகவே இந்த துறையை அரசு கையில் எடுத்துக்கொண்டு முதல் கட்டமாக அந்த துறைக்கு நிதி அதிக அளவில் ஒதுக்கி அந்த துறையை காப்பாற்ற வேண்டியது அரசுடைய கடமை. ஆகவே இதை செய்ய தவறிவிட்டு தொடர்ச்சியாக பணம் இல்லை, நிதி இல்லை, ஆனால் இந்த பிரச்சனை அனைத்தையும் எடுத்து தொழிலாளர்களுடைய தலையில் தான் நாங்கள் வைப்போம் என்று தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கிறார்கள். அதுதான் தொடர்ச்சியாக சிஐடியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆறுமுக நயினார் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார். மீண்டும் அவருடன் தொடரலாம். தொடர்ச்சியாக இது சேவைத்துறை, இந்த துறைக்கு நிதி ஒதுக்கி செய்ய வேண்டியது எவ்வளவு அவசியமானது? ஏன் உங்களுக்கு அந்த 6% மட்டுமே கொடுக்கிறேன்னு சொல்லி அரசு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க?
இல்லை, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இவங்களிடம் நிதி இல்லை என்று அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள். நீங்கள் சொன்னது போல இதுக்கு அரசு தான் நிதி என்பது வந்து கொடுக்க வேண்டும். இன்றைக்கு போக்குவரத்து துறைக்கு பொது போக்குவரத்தை மேம்படுத்துவது மிகவும் முக்கியமான காரியமும் கூட. அது சம்பந்தமான நிறைய விவரங்களை எங்களால் தர முடியும். எங்களுடைய பிரச்சனையை பொறுத்தளவில் அரசாங்கம் சொல்லக்கூடிய இந்த காரணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பக்கம் உயர்வு குறைவாக கொடுத்தார்கள், மறுபுறத்தில் கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகை, ஓராண்டுக்கான நிலுவைத் தொகையை கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாயை 500 கோடி ரூபாய் அளவிற்கு வரும் 500 கோடி ரூபாயை கொடுக்க அரசாங்கம் மறுத்துவிட்டது. நாங்கள் அரசாங்கத்தை பார்த்து என்ன கேள்வி கேட்குறோம்னா, 500 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு கஷ்டம், அரசாங்கம் கஷ்டப்படுகிறது என்றால் தொழிலாளியால் எப்படி வந்து அரசாங்கத்தாலேயே கஷ்டத்தை தாங்க முடியவில்லை என்றால் தொழிலாளியால் எப்படி தாங்க முடியும்? இப்போ ஒன்றும் இல்லைங்க, அரசாங்கம் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்து 500 கோடி. 500 கோடி என்று வரும்போது ஒரு தொழிலாளிக்கு 40,000 50,000 நிலுவைத் தொகை வரும். உனக்கு கொடுக்க வேண்டிய 50,000 ரூபாயை நான் கொடுத்தா எனக்கு கஷ்டம்னு அரசாங்கம் சொல்லுது. எனக்கு கொடுக்க வேண்டிய 50,000 ரூபாயை கொடுத்தால் கஷ்டம்னு அரசாங்கம் சொல்லுது. அரசாங்கத்தாலே அந்த 50,000 ரூபாயை வந்து தாங்க முடியலைன்னா தனி ஒரு தொழிலாளியெல்லாம் தாங்க முடியுமா? இவ்வளோ பெரிய அரசாங்கத்துக்கே 50,000 பெரிய கஷ்டம்னா தொழிலாளிக்கு அதை விட 100 மடங்கு கஷ்டம். எனவே இந்த கஷ்டம் என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அரசாங்கம் வேண்டுமென்றே இந்த விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் அரசாங்கத்தின் மீதான எங்களுடைய குற்றச்சாட்டு. எவ்வளவு கோடி ரூபாய் அரசு வந்து இந்த தொழிலாளர்களுக்கு வழங்காம இழுத்தடி இருக்கு? எவ்வளவு கோடி ரூபாய் வர வேண்டி இருக்கு தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வோடு சேர்த்து? இப்போ ஊதிய உயர்வு நிலுவைத் தொகை மட்டும் 500 கோடி ரூபாய். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு 22 மாதங்களாக வழங்க வேண்டிய பணம் 3,500 கோடி ரூபாய். அதே மாதிரி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய அகவிலைப்படி உயர்வு ஒரு 3,500 கோடி ரூபாய். ஏற்கனவே கடந்த காலத்தில் வழங்கிய அகவிலைப்படி கொடுக்காமல் நிலுவையில் இருப்பது ஒரு 500 கோடி. கிட்டத்தட்ட தொழிலாளர்களுக்கு இவர்கள் கொடுக்க வேண்டிய பணம், அதாவது ஒப்புக்கொண்டு கொடுக்க வேண்டிய பணம் மட்டுமே வந்து இன்றைக்கு 8,000 கோடி ரூபாய். 8,000 கோடி ரூபாயை இன்றைக்கு அரசாங்கம் கையில் வைத்துக்கொண்டு ஓய்வு பெற்ற ஊழியர்களை மிக கடுமையாக வந்து இது நியாயமே இல்லை. அதாவது 60 வயசு 70 வயசுக்கு மேல நான் அமைச்சர்கிட்ட கூட சொன்னோம், 75 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் 9,000 பேர் இருக்காங்க. 75 வயதுக்கு மேலே உள்ள அந்த 9,000 பேரை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் கொடுக்க முடியாது என்று வாதம் செய்வது, அதற்காக நீதிமன்றத்தில் போய் வழக்கை இழுத்தடிப்பது என்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இல்லை, நாங்கள் தொடர்ச்சியாக இப்போ ஒரு பகுதி எங்களுடைய ஊதிய பிரச்சனை முடிந்திருக்கிறது. இந்த ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான நாங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை திட்டமிட்டு நடத்தப் போகிறோம். நாம் பார்த்திருக்கலாம், சிஐடியுடைய மாநில பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினார் கூறியிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து, 8,000 கோடி ரூபாயை அரசு கையில் எடுத்திருக்கிறது. இது வேறு யாருடைய பணம் கிடையாது. உழைக்கக்கூடிய ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி இந்த பேருந்துகளை இயக்கக்கூடிய வெயில் காலகட்டங்களில் அந்த மோட்டார் அருகாமையில் உட்கார்ந்து அமர்ந்து ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநரையும், வெயில் காலகட்டங்களிலும் மழை வெயில் புயல்களிலும் நடத்தக்கூடிய அந்த நடத்துனர்களுடையும் உடைய பணத்தை தான் சுரண்டி வைத்திருக்கிறது 8,000 கோடி ரூபாய். இதை உடனடியாக விடுவித்து இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையெனில் போராட்டங்கள் தொடரும் என சிஐடி கூறியிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக என்னென்ன நடைபெறப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அரசு இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் மட்டும் ஏன் தொடர்ச்சியாக வஞ்சிக்கிறது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியோட ஒட்டுமொத்த சாராம்சமும் கேள்வியும். அரசு என்ன செய்ய போகிறது என்பதை அடுத்த கட்டமாக பார்க்கலாம். நிச்சயமாக நித்யானந்தன் நேரடியாக சிஐடியு பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினாரிடத்தில் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் சந்தித்து வருகிற பல்வேறு குறைகளையும் கோரிக்கைகளையும் நீங்கள் நேரடியில் பதிவு செய்தீர்கள். இப்போ நம்ம முழுதாக இந்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். போக்குவரத்து தொழிலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கிட்டத்தட்ட 80,000க்கும் அதிகமான போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பண பலனான 15,000 கோடிக்கும் அதிகமான தொகையை இந்த அரசு எடுத்து செலவு செய்து விட்டது. அது மட்டுமல்ல, ஓய்வு பெறுகிற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வெறும் கையோடு அவர்களை வீட்டுக்கு அனுப்புகிற சூழல் தான் இருக்கிறது. ஒரு தொழிலாளி ஓய்வு பெற்று விட்டால் 2 ஆண்டுகள் அவருக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலத்தை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவல நிலை இந்த திமுக ஆட்சியில் நிலவிக் கொண்டிருக்கிறது என்ற வேதனையை போக்குவரத்து தொழிலாளர்கள் பதிவு செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. நிச்சயமாக போக்குவரத்து துறையை கடன் மேல் கடனில் தள்ளி இந்த போக்குவரத்து துறையை, சேவைத்துறையை ஒட்டுமொத்தமாக
முடிவு கட்ட வேண்டும், இதற்கு மூடு விழா நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? ஏற்கனவே போக்குவரத்து துறையில் தனியாரை ஊக்குவிக்க வேண்டும், தனியார் துறையாக அதை மாற்ற வேண்டும் என்ற அஜெண்டா திமுகவிடம் இருக்கிறது, திமுக அரசிடம் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருக்கிற நிலைமையில் திமுக அரசினுடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள் அனைத்தும் போக்குவரத்து துறையை மூடி அதற்கு மூடு விழா நடத்துவதாகத்தான் இருக்கிறது என்ற ஐயப்பாடு தற்போது எழுவதை நாம் பார்க்க முடிகிறது. மக்களை மட்டுமல்ல, அரசு ஊழியர்களையும் இந்த அரசு தொடர்ந்து வஞ்சித்து துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. எதிர்வரும் தேர்தலில் நிச்சயமாக அரசு ஊழியர்களும் மக்களும் இந்த அரசுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்ற சூழல் தற்போது ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி எழிலரசன் மற்றும் நித்யானந்தன்.